என் பேர் வினிதா. அத்தியூத்திரைக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12th படித்தேன். 521 மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நெட் சென்டரில் இப்போ 7.5 போகிறதுக்கு பதிலாக ஜென்ரல் அவங்க போட்டாங்க தப்பாக. அதனால் இப்போ சேலத்தில் பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அதனால் ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட் 7.5% காலேஜ் கிடைக்கும். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் அத்தியூர்த்திருக்கை கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த பாப்பா 7.5 இடஒதுக்கீட்டில் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நெட் சென்டர் போய் அணுகியிருக்காங்க. இவங்க அத்தியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த புள்ள. ஆனால் அப்பா அம்மா மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு படிப்பறிவு தெரியாது. ஆனால் அந்த நெட் சென்டருடைய தவறான விஷயத்தால் அந்த 7.5க்கு பதிவுக்கும் பதிலாக பொது பிரிவுன்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணதால் இந்த பாப்பாவுக்கு பொது பிரிவில் கிடச்சி போச்சு. ஆனால் அவங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை அந்த அளவுக்கு பணம் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துகிற இந்த பிள்ளைக்கு இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனைய இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க இந்த பிள்ளைக்கு வறுமை கோட்டினுடைய உச்ச நிலையிலிருந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த அந்த பிள்ளைக்கு 7.5 இடஒதுக்கீட்டில் பொறியியல் கல்வியில் ஒரு காலேஜ் சேர்கிறதுக்கு உதவி செய்யுமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் கேட்டுக்கொள்கிறோம். 521 மார்க் எடுத்து ஸ்கூலில் அத்தியூத்திரு ஸ்கூலில் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்குது பாப்பா அரசு பள்ளியில்.